வணக்கம். இன்னைக்கு வந்து கோல்டு வந்து எப்படி ட்ரேட் ஆக போகுது நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கோல்டு வந்து பயங்கரமான டவுன்ல வந்திருக்கு. இத நெறைய பேரு அதாவது சாமானியர்கள் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பட் ஆனா ட்ரேடர்ஸ் வந்து இது கண்டிப்பா பிரெடிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சார்ட்ல பார்க்குறது டே கேண்டில். சரி நெக்ஸ்ட் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து இந்த டவுன் வந்திருக்கு. இத நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருந்திருக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை போயிருக்கு. எகெயின் வந்து ஒரு டவுன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹை, டவுன் அப்புறம் ஹை போயிருக்கு. ஸோ, இப்போ இந்த ட்ரேட் நம்மளால எடுத்திருக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எடுத்திருக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு வந்து இருக்கிறதுலே லோ இதுதான். அதாவது டே சார்ட் பார்க்கும்போது இதுதான் லோவா இருந்திருக்கு. இதுதான் ஹையா இருந்திருக்கு. ப்ரீவியஸ் லோ அதாவது ஹை. ஓகேங்களா? இப்போ இத நம்ம எப்படி பிரெடிக்ட் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபிபோனச்சி வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே. பார்த்துங்க. இது 50%ங்க. இந்த கரெக்ட்டா அந்த 50%ல டச் ஆகிட்டு தான் கோல்டு வந்து மேலே போயிருந்திருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்க முடியுமா அப்படின்னா, மேக்ஸிமம் எடுத்திருக்க வேண்டாம். எடுத்திருக்க முடியாது. வெயிட் பண்ணி தான் இருந்திருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த ட்ரேடை எப்படி நம்ம பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் இங்க டச் ஆயிருச்சு. இதுக்கு கீழ ட்ரேட் ஆகல. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்கான். இது என்கல்ஃபான்னு எடுத்துக்கலாம். என்கல்ஃப் தான் ஆக்சுவலா. என்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம ட்ரேட் எடுத்துட்டு, ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்கோ அது டிபியை வச்சுட்டு, நம்ம இங்க டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, கண்டிப்பா இந்த ட்ரேட் நம்ம பிடிச்சிருக்க முடியும். இல்ல அப்படிங்கும்போது, நம்ம இது பை ஆனதுமே நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்னா, கொஞ்சம் ஓகே வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ இதோட ரீட்ரேஸ்மெண்ட்ட கூட நம்ம என்ட்ரி பாயிண்ட்டா வச்சு ட்ரேட் எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருக்கும் பட்சத்தில் நம்ம அது எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோ, இது ஹையா வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிபோனச்சி ட்ரா பண்றோம். ட்ரா பண்ணும்போது கரெக்ட்டா பாருங்க. ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா பாருங்க. இது வந்து ஆக்சுவலா 78% இது 61%. ஓகேங்களா? அப்போ ஸோ இந்த ஏரியால தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இதோட 50% ஏரியால எகெயின் வந்துட்டு டச் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கான். இந்த ட்ரேட் குடுத்துருக்குறோம். இதோட டிபி நம்ம 1900 வச்சிருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி குடுத்துட்டு, இந்த இடத்துல டிபி இங்க வச்சிருப்போம். ஸோ இப்படி ட்ரேட் எடுத்திருக்கலாம். சரி ஓகே. நடந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு சினாரியோ நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இந்த ட்ரேடு கூட நல்ல ஒரு ட்ரேடு. இத நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கேட்ச் பண்ணியிருக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸான ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த ட்ரேடு இதுக்கு கீழ ட்ரேட் ஆகல. எகெயின் வந்து இது பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ இது ஒரு டிப். இந்த டிப்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செல் கேண்டில் குடுத்துருக்கான். ஸோ குடுத்துருக்கிறதுனால நம்ம எகெயின் செல்லு தான் ஆகும். ஸோ இது அப்படியே செல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் முடியாத வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் செல் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் ட்ரேட். இது வந்து ட்ரேட் கிடையாது. இது வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குது. செல் ஆக போறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு கோல்டு சொல்லுது. செல் ஆக போறேன் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? அப்ப நம்ம நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, அதுக்கு வேண்டி அவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் மேல வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் குடுக்கறதுக்கு வேண்டி மேல வருவான். ஸோ இந்த மேல வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். இங்கேயும் நம்ம வந்து ஃபிபோனச்சி தான் நம்ம வேலை செய்ய போறோம். இந்த இடத்துல இது ஹை, இது லோ அப்படின்னு எடுக்கும்போது, இது வந்து 61% லெவல் கிட்ட வருது. இது 78% வருது. இது 50% கிட்ட வருது. நான் இது ஆல்ரெடி வேல்யூஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு கூட நம்ம அடுத்த வீடியோஸ்ல நான் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் பார்ப்போம் சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல ட்ரேட் ஆகல. இங்க பாருங்க, இதுக்கு மேல ட்ரேட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த லெவல்ல தான் ஸ்டாப் ஆயிருக்கு. எப்படின்னா, இந்த கேண்டலுக்கு மேல தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இதோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகல. ஸோ பையர்ஸ் வந்து குறையறாங்கன்னு அர்த்தம். 2வது வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் பையர்ஸ் வந்து குறையறாங்க. என்ன காரணம்னா, இதோட ஹைக்கு மேல போய் க்ளோஸ் ஆகல. அந்த இடத்துக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இதோட ஹைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கு கீழ ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பையர்ஸ் குறைஞ்சுட்டாங்கன்னு இந்த 2 கேண்டில் நம்மளுக்கு சொல்லி தருது. அடுத்தது
இந்த கேண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்கல்ஃப் ஆயிருக்கு, செல்லுக்கான என்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துகிட்டு டாப் செல்லிங் லாஸ் இங்கே வைக்கலாம். இன்னும் நல்லா சேஃப்டினா இங்கே கூட வைக்கலாம். இங்கே கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த நம்ம ட்ரேட் நடந்ததுனால நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி நம்ம இங்கே தான் வைக்கணும். டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே செல் எடுக்கணும். எடுத்தால் டிபி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 27%ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இது ஆக்சுவலி இப்படி தான் நான் டிபி வைப்பேன். கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு அப்புறம் தான் இது மறுபடியும் மேலே போயிருக்கான். ஸோ இந்த ட்ரேடு கூட நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் இது வந்து இந்த லோ வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ நான் எப்படி சொன்னேன், இந்த லோ இது பிரேக் அவுட் கொடுத்ததுனால ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபுல் ட்ரேட் கொடுப்பான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த லோவை வந்து இவன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ எகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை மாற்றி வைக்கிறோம். இது லோவாக எடுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஹையாக வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கூட பாருங்கள், எகெயின் சேம் சினாரியோ. இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு மேலே இது க்ளோஸ் ஆகிருக்கு. எகெயின் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் கேண்டில். இது வந்து ஹேங்கிங் மேனாக கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் உடனே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல செல் போட்டுட்டு என்ட்ரி பாயிண்ட் வச்சுட்டு டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கூட டாப் லாஸ் வைக்கலாம். இது இந்த இடத்துல டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பையர்ஸ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கிருந்து நீங்கள் இந்த கேண்டில் மிஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் இந்த கேண்டில் கூட நீங்கள் செல் எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ரேட் ஆக்சுவல் ட்ரேட் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். இது ஆக்சுவலாக என்னோட டிபி ஏரியா. இந்த இடத்துல ட்ரேட் கொடுத்துக்கலாம். இப்போ எகெயின் வந்து இது என்னென்னா இந்த டிப்பை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் இது வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கோல்டு வந்து மறுபடியும் எகெயின் இதை லோவாக வைக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு ஹையாக வைக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஏரியாவில் வந்து இது எகெயின் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியா அதாவது 78, 67, 1766, 1778 இந்த ஏரியாவில் ஸ்கேண்டில்ஸ் ஏதாவது ரிவர்ஸ் ஸ்கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல செல் எடுத்தோம் அப்படின்னா டிபி வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 1689 அதுதான் நம்மளோட டிபி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது இப்படி கூட பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய டார்கெட். இதுதான் நம்மளோட டார்கெட். ரெண்டாவது வந்து என்ட்ரி பாயிண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா நியர்லி இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கலாம். இது நம்ம எப்படி என்ட்ரி பாயிண்ட்டை வந்து நம்ம க்ரீனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. க்ரீன். டாப் லாஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வைக்கணும். இப்படி தான் நீங்கள் டாப் லாஸ் வைக்கணும். இதை வந்து நம்ம ரெட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இன்னொரு சினாரியோவில் இது 1689 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோ வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ப்ரீவியஸான சப்போர்ட் ஏரியா இந்த ஏரியா இது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. எகெயின் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து வந்திருக்கிறான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஸோ எல்லி இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கவனமான ஏரியா. இந்த ஏரியாவில் நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ஸோ இந்த ஏரியாவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு செல் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இடம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்னது இல்லையா இந்த இடத்துல லோ இது ஹை நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிபோனச்சி இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இதுதான் ஆக்சுவலாக வந்து 61% லெவல், இது 78%. இப்போ ப்ரீவியஸாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல இது இருக்கிறனால கன்ஃபியூஸாக இருக்கலாம். டிலீட் பண்ணி ஓகே, இது வந்து ஒரிஜினல் லைன். இப்போ இங்கே பாருங்கள் இந்த லெவல் தான் 1763 தான் வந்து ப்ரீவியஸ் 50% இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணி தான் மேலே ஏறியிருக்கான். ஸோ எகெயின் அந்த இடத்துல வந்து மறுபடியும் ரிஜெக்ட் கொடுத்துருக்குறான். வெயிட் ஓகே, எகெயின் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம
delete பண்ணிடலாம். ஓகே, அது க்ளீனாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மறுபடியும் எகெயின் அதே இடத்துல வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ எகெயின் இது 61% வரைக்கும் வரும் இல்லைங்களா? இப்போது இங்கே வர வரைக்கும் 1690 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரீடெஸ்ட் பண்ணுறது தான் போகிறான். இது வந்து மேபி லோ வந்து 1760 அந்த ரேஞ்சில் இருந்து கூட கீழே டவுன் ஆகிட்டு இங்கே 1690 லெவல் வரைக்கும் வருவான். நம்ம வந்து ஒரு 100 200 300 பிப்ஸ் மேலே வச்சுட்டா டிபி வச்சிட்டோம்னா நம்ம இந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணிடலாம். ஸோ எண்டு டிப்பு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இங்கே ஒரு மேலே வந்து ஒரு 200 300 பிப்பு மேலே வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இதனாலையும் கூட நான் செல் ஆகும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சினாரியோ வந்து டே கேண்டிலோட இந்த லோ ஹை எடுத்தோம் அப்படின்னா இது 50% பிரேக் பண்ணதுனால 61% வரைக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது வந்து இது ஹை இது லோ, ஏன்னா இதோட ப்ரீவியஸோட லோவை பிரேக் பண்ணதுனால சாரி இது ஹை இது லோ, ப்ரீவியஸ் லோ வந்து ஆக்சுவலாக இங்கே தான் இருந்திருக்கு. இதை பிரேக் அவுட் கொடுத்ததுனால நம்ம வந்து இதை ஃபிபோனாச்சியில் இது ஹை இது லோ எடுத்தனாலும் இதோட 61% இந்த லெவல் கிட்ட வர்றதுனால நம்ம இங்கேருந்து கூட செல்லலாம். ஸோ இது ப்ரீவியஸோட சப்போர்ட் ஏரியா இங்கேருந்து திரும்பும். ரெண்டாவது வந்து டெய்லி நம்ம மோஸ்ட் லோ மோஸ்ட் ஹை எடுத்தோம் கூட இந்த ஏரியா வரும். ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கோல்டு செல்லாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். இன்னொரு சினாரியோ எப்படி பை ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கங்க. இது நீங்கள் ட்ராப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் கோல்டு வந்து இந்த 1820 அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்மளால் எதுவானாலும் சொல்ல முடியும். பட் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எது வேணால் நடக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆப்போசிட்டாக போய் இந்த டாப் லாஸ் ஹிட் அடிச்சுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். டாப் லாஸ் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம், இந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மோஸ்ட்லி சினாரியோஸ் வந்து செல்லாகிறதுக்கு தான் வாய்ப்பு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால மேக்ஸிமம் இது வந்து செல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் மேலே போகும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வச்சு நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதவங்க நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இந்த வீடியோஸ் எல்லாம். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.